உலக மகளிர் தினத்தையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்துள்ளார். அதன் நேரலையில் பார்க்கலாம். தகவல்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், மகளிர் தினத்தையொட்டி அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி கேக் வெட்டி கொண்டாடி வருகிறார். என்ன விவரம் ஸ்டாலின்? நீங்க குறிப்பிட்டபடி அஇஅதிமுக சார்பில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அஇஅதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மகளிர் தின விழா தற்போது நடைபெற்று வருகிறது. மகளிர் வளர்மதி ஏற்பாடுகளை சந்தித்தார். முதலாவதாக மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் கேக் வெட்டி மகளிருக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த கேக்கினை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள், பெண்களுக்கான நலத்திட்ட உதவிகளும் அஇஅதிமுக சார்பில் வழங்கப்பட இருக்கிறது. தையல் மிஷின் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் நலத்திட்ட உதவிகளாக வழங்கப்பட இருக்கின்றன. அதைத் தொடர்ந்து அன்னதானம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் அஇஅதிமுக சார்பில் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து ஒரு கையெழுத்து இயக்கத்தை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட்டு தொடங்கி வைத்திருக்கிறார். மகளிர் நலன் காக்க மாற்றம் வேண்டும் என்ற ஒரு கையெழுத்து இயக்கம் அதிமுகவுடைய மகளிர் அணி சார்பில் தற்போது ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த இயக்கம் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட இருக்கிறது. முதல் கையெழுத்தை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போட்டு அதன் தொடர்ச்சியாக மகளிர் அனைவருமே அந்த கையெழுத்து இயக்கத்தில் தன்னுடைய கையெழுத்து இட இருக்கிறார்கள். இன்று காலை கூட அதிமுக சார்பில் இது தொடர்பாக இந்த மகளிர் தின விழாவிற்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கும் வகையில் பல்வேறு விஷயங்களை அதிமுக பொதுச்செயலாளர் தெரிவித்திருந்தார். இன்றைய தமிழ்கூறும் நல்லுலகில் வாழும் மகளிர் அனைவருக்கும் தன்னுடைய சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைக்கு தமிழ்நாடு பெண்களுக்கு துளி கூட பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறி இருப்பது மிகுந்த கவலை அளிப்பதாகவும், சிறுமி முதல் மூதாட்டி வரை எந்த ஒரு பெண்ணுக்கும் தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்பதும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க திமுக அரசு தவறிவிட்டதாகவும் தன்னுடைய கண்டனத்தையும் அதிமுக பொதுச்செயலாளர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து 2026 அதாவது தேர்தலுக்கான விஷயத்தையும் முன்னிறுத்தி 2026 மீண்டும் அஇஅதிமுக ஆட்சி அமைந்ததும் இன்று நீங்கள் அச்சத்துடன் இருக்கின்ற நிலை மாறி மிகவும் பாதுகாப்புடனும் சுதந்திரமாகவும் செயல்பட்டு பல சாதனைகளை புரிகின்ற காலமாக நிச்சயமாக அதிமுக ஆட்சி அமையும் என்பதையும் தன்னுடைய நம்பிக்கையாக அதிமுக பொதுச்செயலாளர் இந்த மகளிர் தின வாழ்த்து செய்தியுடன் சேர்த்து தெரிவித்திருந்தார். தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின்.